ஸோ ஹே காய்ஸ், ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் பேபி மூனுக்கு வந்து கிளம்பிட்டோம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை திரும்ப போகவே இல்லை. நான் போகவே இல்லை. பிரவீன் ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டு தான் இருந்தாங்க. எங்கேயுமே போகல, ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் 3 months வந்து ஃபுல்லாக வாமிட்டிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. வாமிட்டிங் வந்து ரொம்ப ரேராக அப்பப்போ மட்டும் இருக்கும், ஸ்டாப் ஆகலை. ஸோ வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ கேரளா தான் வழக்கம் போல் என் மைண்டில் வந்துச்சு. சும்மா டிஸ்கஸ் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பிரவீன் வந்து கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. பேசணும். ஸோ அதுவும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. கேரளானோன்னே டாக்டர்ஸே வந்து கேரளாவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஜஸ்ட் 4 hours தான். அது வந்து தேனி பார்டர் அண்ட் தேக்கடி தான் நாங்கள் வந்து போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி தான். ரொம்ப வந்து சுற்ற முடியுமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய எசென்ஷியல்ஸ், என்னென்ன எசென்ஷியல்லாம் வந்து நீங்கள் ட்ராவலுக்கு போகிறீங்க, இஃப் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்து நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு நேற்று எழுதி வச்சுருந்தேன். நேற்று எழுதி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒன்றுனா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து திண்டுக்கல் வந்து தாண்டி அதுக்கப்புறம் என்ன போகிறோம், திருச்சி, திண்டுக்கல், அதுக்கப்புறம் தேனி தானா, தேனி அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம தேக்கடி. வந்து செக்இன் வந்து 1 o'clock நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி. சின்னமனூர்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் ஒன்று இருக்குது. அந்த வழியாக தான் நம்ம போவோம். அப்படியா? அது வந்து தமிழ்நாடுவா இல்லை கேரளா? தமிழ்நாடு தானா? என்ன இருக்கும்? இல்லை, வில்லேஜ் நல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், நான் வந்து என்னென்ன எசென்ஷியல்ஸ்லாம் வந்து நான் மெயினாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்றத நான் ஒன்று உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் ஸோ அங்கே போய்ட்டு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஷோகேஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பேக் பண்ணும்போது வந்து நான் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணல, ஸோ அதனால் வீடியோ எடுக்கல. அண்ட் அங்கே போய்ட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் திங்ஸ்லாம் நாங்கள் வந்து பேக் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மெயினாக எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் அஃப்கோர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே வந்து மோஸ்ட்டாக காட்டன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்கேஸ் சப்போஸ் வந்து கிளைமேட் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ஸ்வெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக வந்து ஒரு லெகின் ஒன்று வாங்கினேன் இந்த ப்ரெக்னென்சி டைமில். அந்த லெகின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பேண்ட்டே வந்து போடவே முடியாது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃப்ராக்கும் வந்து வெளியில் வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்க்கோ எல்லா டைம்லேயும் எங்கே வெளில போனாலும் வந்து ஃப்ராக் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பேண்ட்டை நார்மலாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லைல்ல. ஸோ அதனால் ஒரு லெகின் ஒன்று வாங்கினேன். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது எங்கே வாங்கினோம்? ஜீவா. தில்லை நகரில் ஜிவான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து மெட்டர்னிட்டி வேர்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அதில் அந்த லெகின் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ராக் ஒன்று வாங்கினேன். ஸோ அதெல்லாம் நான் அப்புறமேட்டு காட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன எசென்ஷியல் பேக் பண்ணேன்னா, இப்போ வந்து லைட்டாக கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் வந்து அலர்ட்ஸ் இருந்துச்சு, அகெயின் திரும்ப கொரோனா வர மாதிரி. ஸோ அதனால் மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர், ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பேசிக்காக வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். எசென்ஷியல்ஸ்லாம் டாய்லெட்ரிஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ப்ரெக்னென்சி பில்லோ பின்னாடி படுக்க போட்டிருக்காங்க பிரவீன் அழகா. ஸோ ப்ரெக்னென்சி பில்லோ வந்துட்டு சப்போஸ் ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னா பின்னாடி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு பிளெண்டர் எடுத்தேன். சப்போஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து அது சிம்பிளாக அது டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். அது வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே, குக்கிங்க்குலேருந்து எல்லாத்துக்குமே, ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கிட்டேன். வேறு என்ன எடுத்தோம்? அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், முக்கியமாக வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். வேறு என்ன எடுத்தோம்? கம்ஃபர்டபுளான வாக்கிங் ஷூஸ் வித் சாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ரெயின் கோட், அம்ப்ரெல்லா அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுவும் கேரளாவில் இப்போ மான்சூன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? எப்போதுமே அங்கே மோஸ்ட்டாக வந்து சில்லு சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ நம்ம ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் அதெல்லாம் எடுத்தாச்சு.
ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை எக்ஸிபிஷன் நடக்கும்ல, ஸோ அங்கே வாங்கினது காட்டன் மெட்டீரியல் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் 2 செட்டும் வந்து அங்கே வாங்கினது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். அண்ட் கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து கலர் கலராக வந்து அந்த வளகாப்பு பேங்கிள்ஸ்ன்னு இருக்கும்ல, ஸோ அது ஒரு செட்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். அண்ட் என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஜீன் வித் ஸ்னீக்கர்ஸ். ஆஹா. ஸோ காஸ்டியூம் எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் நான் அயர்ன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சது நான், அதை சொல்ல. ஆமாம்மா. ஸோ இது மாதிரி கோல்டன் பேங்கிள்ஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஆன்ட்டி எனக்கு கொடுத்தது தான். ஸோ அதை போட்டுக்கிட்டேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வந்துட்டு நான் வந்து எப்படி வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் கரெக்டாக அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கவே இல்லை. எப்போ அன்றைக்கி நிறையா வாட்டி டெஸ்ட் பண்ணும்போது சும்மா ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சு எடுப்பேன். அன்றைக்கி வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலை வந்து போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரேண்டமாக வந்து செக் பண்ணி பார்க்கப்போ டக்குன்னு 2 கோடு வந்துடுச்சு. திருவண்ணாமலை வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நாங்கள் கார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். யா, செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸில். அந்த நைட்டு கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக திருவண்ணாமலை நீங்கள் யாராவது போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. லைக் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் எங்கள் வீடியோஸ் அப்படி உங்களுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் யார் க்ரியேட் பண்ணுறா வீடியோஸ்லாம்? நான் தான். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் வீடியோவில் வந்து நான் என்னெல்லாம் வந்து கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம், அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து நீங்கள் எது பார்ப்பீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட் வீடியோ வந்து ப்ரெக்னன்சி ரிவீல் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் வீடியோ. அண்ட் தென் செகண்ட் ட்ரைமிஸ்டரில் தான் எங்களுக்கு ரீசெண்டாக 5th month பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். சூப்பராக வந்து அழகாக வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் சிம்பிளாக வந்து அமேசானில் தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப மினிமலான திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணது நான் தான். அதெல்லாமே ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். லைக் நீங்கள் இப்போ 5th month பேபி ஷவர் எதுவும் ஃபங்க்ஷன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, பட் ப்ராப்பராக வந்து டெக்கார்லாம் வந்து எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை ஃபீலே பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அமேசானில் ஆர்டர்ஸ் போட்டு உங்களால் வந்து ஒரு மினிமலிஸ்டிக்லேயே ஒரு கிராண்ட் லுக் கொண்டு வரலாம். ஏன்னா அது வந்து நாங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி 5th month வந்து வளகாப்பு ஃபீல் வந்துருச்சு எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக. ஆனால் டெக்கரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அழகாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அன்றைக்கி ஆக்சுவலி. ஆமாம், லைக் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிட்டாலே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த. ஆமாம், காசு செலவும் ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மணப்பாறையை வந்து கரெக்டாக க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு இங்கே மணப்பாறை முறுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம் இல்லை ஃபுல்லாக நம்ம அங்கே போய் எனக்கு எப்படா அங்கே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. ஸோ ஆல்சோ நம்ம சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக போக போகிறது இல்லை. டாக்டர் அட்வைஸ் என்னென்னா ஒரு 1.5 hours வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு 5 minutes வாக் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ப்ரெக்னன்சி டைம்லனா நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், அவங்க போவேணான்னு சொன்னால் போகாதீங்க. கடுப்பேற்றிட்டு இருக்கான். ஸோ நல்லா சில்லுன்னு வெயில் அடிக்குது. ஸோ விட்டமின் டி வாங்கிட்டு இருக்கேன். சரி இதுவும் நல்லா தான் சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் வேணும் பிரியாணி வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். தமிழ்நாட்டிலே வந்து ஃபுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கேரளாவுக்கு நுழையலாம் அப்படின்னு நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி 11 o'clock தான் வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ரொம்ப
in Vatalagundu. See there? See the temple city handcrafted items. Shakalaka boom boom. ₹380 only. நீ பார்த்து சொல்றீங்க ஸோ நாம் ஆல்மோஸ்ட் தேனி வந்து தாண்டி வந்துட்டுருக்கோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக. அப்புறம் என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இன்னும் 1.5 hours இருக்குது. நம்ம நிறுத்தி போகிறனால கொஞ்சம் லேட் ஆகுது. பட் 1 o'clock ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வாங்கியாச்சு. ஏய் நான் ரொம்ப போதுங்க பாப்பா moisturizer and shower gel ഉണ്ട്. wow ஷவர் திறந்துட்டுமா கிளைமேட் எப்படி இருக்கு
தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி கருவம் அழிந்ததடி இப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படி போக முடியாது. இதே அழுத்தம் அழுத்தம் இதே அணைப்பு அணைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே நெஞ்சில் ஜில் 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 காதில் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டாள் நீ கண்ணத்தில் முத்தமிட்டாள் நெஞ்சில் ஜில் 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 காதில் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டாள் நீ கண்ணத்தில் முத்தமிட்டாள் நெஞ்சில் ஜில் 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 காதில் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டாள் கண்ணத்தில் முத்தமிட்டாள்